உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படத்தின் இசை தட்டை விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். யாருமே நிக்க வேணாம், ப்ளீஸ் எல்லாருமே உட்காருங்க. ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் உலக பொதுமறையாக விளங்கும் அதுதான் அப்படின்ட்டு புத்தகங்கள் எழுதி இருக்கு. படிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சிலையை பார்க்கும் பொழுது அந்த திருவள்ளுவன், ஆனால் படத்தில் சினிமாவில் ஒரு திருவள்ளுவன் அப்படின்னா நிச்சயமாக இந்த படத்துக்கு பிறகு இவருடைய முகம்தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திருவள்ளுவன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துடைய கதாநாயகன் திரு கலைச்சோழன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ நா முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே ஜெயராஜன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் ஏஎம் எட்வின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கலை இயக்கம் சுரேஷ் கலேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மக்கள் தொடர்பு மனவை யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் ஓஏகே சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் பாரதி சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல்கள் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பூச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யார்ப்பா அவர் அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் காசி ஆனந்தன் ஐயா, யுகபாரதி அண்ணன், பழனி பாரதி மற்றும் பழனிடமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்குறதுக்காக இங்கே போனேன். நான் முதல்ல நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் அங்கேருந்து வருவதற்கு எனக்கு 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன் வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு எண்ணெய் செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் அண்ணன் திருமா அவர்கள் பேச வந்திருந்தாங்க. முதல் முறையில் பலகருப்பையா பேசிட்டு போயிட்டாங்க.
ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா, இலங்கையில் வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அது எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னன்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை. அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி எனக்கு கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கோச்சிக்கிட்டு நன்றி வணக்கம் இதுக்கான மேடைக்கே வர்றதில்லை அப்படின்னு இறங்கிட்டாங்க. அதற்கு பிறகு நான் ஆவலோடு எதிர்பார்த்த, நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க. அந்த ஆடிட்டோரியம் கிட்ட 2000 பேர் உட்காந்து நினைக்கிறேன். நான் மேலே டாப்பில் உட்காந்துருக்கேன். அண்ணன் உள்ள என்ட்ரி, நம்மளுக்கு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஜாலியாக இருக்கேன். ஆனால் ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்கன்னா, அவர் அரசியல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக புலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ஐயா அண்ணன் வந்து என்னை செதுக்கி இலக்கியங்கிற தலைப்பில் வந்து அண்ணன் மேடையில் பேச போகிறாங்க. பேசும்போது வழக்கம் போல் அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து வியக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, அப்போ வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்கள் ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீங்கள் ஆணை பிறப்பிப்பதே ஒரு அரசியல், வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவது தான் அத்துமீறுவதுதான் வரம்பு மீறுவது தானே. ஓகே, ரெண்டு அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் பட்சம் தெரியல, சாரி. வரம்பு மீறுவது தான், நான் ஏன் போய்களே போகிறேனே. வரம்பு மீறுவது தான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமாக. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவாக பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை. உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில் குறிப்பிட்டது போல் அண்ணன் வந்து கம்பீரமாக பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோகிற நேரத்திலலாம் வந்து பார்லிமெண்ட்டில் அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல் வந்து இந்த சந்திச்சில் மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளித்து நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. ஒரு 2 மணி கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழின் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்ன தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை எழுதியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குறள் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை. எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு
மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். நன்றி கலைச்சோழன் பேசி முடிச்ச பிறகு எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. நம்ம ஸ்கூலில் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சியாப்பா, நான் படிக்கலப்பா, நானும் படிக்கல அப்படின்னு சொல்லுவோம். சரி அவர் நல்லா படிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சா 100 மார்க் வாங்கிட்டு அப்படியே எப்புட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேடை பேச்சு புதிது பழக்கமல்ல அப்படின்ட்டு வந்து சரன்ட்டு பேசி முடிச்சிட்டிங்க சரவெடி மாதிரி. வாழ்த்துக்கள். இவங்க கிட்டலாம் உஷாராக இருக்கணும். ஒன்றுமே தெரியாதுன்ட்டு சூப்பராக சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். இருந்தாலும் வாழ்த்துக்கள். அப்புறம் அவருக்கு நல்ல விஷயம், அங்கேருந்து பேசுகிறது ரொம்ப ஈஸி, இங்கேருந்து பேசுகிறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் தான் மேடைக்கு வந்து இங்கே இடத்துக்கு வந்து பேச இருக்கிறாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருக்காரு. யூடியூப்பில் போயிட்டு அவருடைய பேரை நீங்கள் போட்டு பாருங்கள், அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். கடந்த ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவனுக்காக 180 சிலைகளை வந்து வச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே அடுத்ததாக வள்ளுவனுக்கு சிலை வைக்கிறதுக்காக அத்தனை முயற்சியிலையுமே வந்து இறங்கி இருக்கக்கூடிய திரு விஜி சந்தோஷம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம் முன்னன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. திருக்குறள் ஒரு தெய்வீக நூல். திருக்குறள் என்று உலகில் பல்வேறு நாடுகளுக்கு திருக்குறள் சென்று வருகிறது. வள்ளுவ பெருமான் அதற்கு துணை நிற்கின்றார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக இன்று உலகம் முழுவதும் 187 வள்ளுவர் சிலையை நாங்கள் இதுவரை அனுப்பியிருக்கின்றோம். எதற்கும் பணம் வாங்குவதில்லை. இன்று வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் மாநகரிலே அங்கு ஒரு வள்ளுவர் சிலையை வைக்கப் போகிறோம். அதற்கு பல தமிழறிஞர்கள் இங்கு வருகின்றார்கள். ஆக திருவள்ளுவர், பொதுமறையான் திருவள்ளுவர் உலகில் எங்கு சென்றாலும் அவர் புகழ் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றது. இது ஏன் திருக்குறளை நான் கையில் எடுத்தேன், எதற்காக உலகமெல்லாம் சென்று இலவசமாக அந்த திருக்குறள் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்கும் பொழுது அதில் 1330 குறளும் 133 அதிகாரத்திலே 2 அடியிலே ஏன்
7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்தவர் நமது திருவள்ளுவர். இந்த படத்தில் பார்த்தோம், அவர் வளவ நாடிலே பிறந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்திலே அவர் பிறந்தவர். ஒரு நாள் மாலை நேரத்தில் வாசகம் நேரம் அவனும் அந்த மலையை வலம் சுற்றி வந்தார்கள். பின்பு ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருவரும் எதிரும் புதிரமாக, வள்ளுவ பெருமானே, நீங்கள் எல்லாருக்கும் அறிவுரை கூறுகின்றீர்கள், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அதற்கு அவர் உடனடியாக இந்த உலகத்தில் திருக்குறளை யார் யார் படிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமது வாரிசுகள். ஆக இப்பொழுது உலகத்திலே பல்வேறு நாடுகளில் நமது வாரிசுகள் இருக்கின்றார்கள். இந்த அற்புதமான விழாவை அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அதை எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர்கள் திருமாவளவன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து திருவள்ளுவர் பற்றி பேச இருக்கின்றார்கள். வள்ளுவருக்கு எந்த ஜாதியோ மதமோ இனமோ கிடையாது. அதுபோல்தான் எனது அன்பு அருமை இளவல் திருமாவளவன் அவர்களுக்கு எல்லோரும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், உழைத்த பயனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் ஊரெல்லாம் சுற்றி வருகின்றார்கள். சுற்றுகின்ற நேரமெல்லாம் ஏழை எளிய மக்களையும் பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழையும் அவர்கள் மிக அற்புதமாக பார்த்து வருகின்றார்கள். அதில் ஒன்று திருக்குறள். இந்த திருக்குறள் வெளிநாடுகளில், எல்லா நாடுகளிலும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படிப்பட்ட பல நாடுகளிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். வருகின்ற 15ஆம் தேதி லண்டன் நகரத்திற்கு ஒன்று எடுத்து தருகின்றோம். இன்று வள்ளுவர் யார் என்று கேட்கும் பொழுது, இந்த தாடி வைத்தவர் யார் என்று பள்ளியிலும் கல்லூரியும் கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், அவர்தான் ஞான தந்தை, கருவூல பெட்டகம். 7 வார்த்தைகளிலே இந்த உலகத்தை அளந்து எல்லோரும் ஒருவரும் எல்லோரும் ஒரு என்ற எண்ணத்தை நமக்கு ஊட்டியவர். இன்று அவர்களே நம்ம எல்லோரும் உள்ளத்திலே வைத்து வணங்குகின்றோம். இந்த ஏழை சிறுவன் ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன், பின்பு பேப்பர் போட்டவன், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு அதில் இருந்த வருமானத்தை எனது அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்கள் எங்களை வளர்த்தார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாயை மறக்காதீர்கள், தந்தையை மறக்காதீர்கள், ஆசிரியரை மறக்காதீர்கள். இதை நம்ம உள்ளத்தில் வைத்தா நமது
வள்ளுவ பெருமான் நமக்கு வழிகாட்டுவார். அந்த வழியிலே நாம் எல்லோரும் செல்ல வேண்டும். அதற்காக இந்த அருமையான மேடையில் பேச வாய்ப்பும் அமர்ந்திருக்கின்ற எல்லா கலைஞர்களுக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க்கை. மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பிஜேபி அவர்களே, தம்பி திருமாவர்களே, இயக்குனர் ஞானசேகரன் ஐயா அவர்களே, ஞான ராஜசேகரன் அவர்களே, அதே போல் எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில், அதாவது எங்கள் இயக்குனராக இவங்க கூட இருந்து பணியாற்றியிருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, எதிர்க்க இருக்கிற பெரியோர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை பற்றி பாடம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். என் பேர் அவர் தட்டிட்டு போயிட்டார். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார், நான் தான் திருவள்ளூரை விடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால் எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்போ என்னென்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கேன். அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுரும். அப்போ என்னென்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆகிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் விழுந்துடும். அந்த இடத்த வேறு ஒருத்தர் இந்த ட்ரெயினில் இது போடுவாங்க, அந்த துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் வந்துடுவாங்க, அந்த சினிமாவில் இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடித்த உடனே பண்ணுறேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேறு சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்கே திருவள்ளுவர்னும் போது இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் 19 வயசில் திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் இல்லையா. அதனால் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அதுவும் விருப்பம் நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசில் தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆகிடுவாங்க. பார்த்திபன், பாண்டியராஜன்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார், எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துருவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவளுக்கு. நான் அவளை அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்மளை படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சி டிஸ்ட்ரிபியூட்டரை பயப்படுறான், இந்த மாதிரி
ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போல் இருக்கு. என்னடா வம்பு இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது. அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடி வந்து என்ன சொல்கிறாரு, சார் அந்த சென்டிமெண்ட்டாக அந்த திருவள்ளூர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றார். ஓடல்னா திருவள்ளூர் வச்சே போச்சுன்ட்டுவானுங்க. நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்தில் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாமல் படம் எடுக்கணும். ஆனால் ஓடலைன்னா என்னென்னு நினச்சிடுவான், திருவள்ளூர்னு பேர் வச்சு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும். சென்டிமெண்ட்டாக திருவள்ளூர்னு பேர் வச்சா அந்த படம் ஓடலையான்ட்டான என்ன ஆகுது, நம்மளால் திருவள்ளூருக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடித்து அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான். இந்த வரவேட்டினா படம்லாம் எல்லாம் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் வந்தது. அது வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான், திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு. இப்போ பெருமையாக பேசுகிறேன், திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்போ திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்போ வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான வெறும் சினிமா நினச்சிக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போடுச்சு, இந்தி தெலுங்கு வெங்கால் எல்லாத்துலேயும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவும் போகிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்கெல்லாம். யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன், நீங்களே ஹீரோன்னு படம். ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாது, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து, சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுட்டு கெட்டு போயிடுவேன் நீ. அதனால் திருவள்ளுவர் பேரில் திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம்னு பேர் வையின்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை, நாங்கள் திருக்குறளை ஒழுங்காக படிக்கவும் இல்லை, நீங்கள் அந்த பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமாக மாற்றினேன், மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான் அது பண்ண. அப்போ வந்து மக்கள் வச்சாங்க, ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சாங்க. அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அதுவும் எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிட்றான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதெல்லாம் வந்தான். போய் ஒரு தடவை ரசிகனே இந்த தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணுறான். ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு, நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது அதில் கூட்டம் தாலி கட்ட அவர் திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போட்டு இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் மாட்டினவன் தான். படுக்கும்போதும் தூங்கும்போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அது நான் கேட்குறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், ஆனால் கஷ்டமாக இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேறு யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டார், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராரு. நான் திருவள்ளுவரில் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசித்து அந்த பேரை வச்சேன், எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம், எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம், யார் பேர் ஒன்றாலும் வைக்கலாமே, என்னை வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பற்றி மிக சேர்ந்த உலகத்தில் எதையே நீ அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பற்றி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசி தான் உலகத்தில் பெரிய ஆளுன்றார் அவர். இப்போ திருமணம் நடக்குது,
திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவர் தான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. இவர் தான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனும் அவங்க காலில் தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குன்னா வாழ்த்துக்கிற தகுதி இருக்குது. நல்லது கட்டுது வாழ்க்கையில். இல்லறம் மேலது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிஃபிகேஷன்லேயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்போ அந்த அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறல, இல்லறம் இல்லைன்னா வேற ஒன்றுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றார். ரெண்டாவது, நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவர் பார்வதி, பக்கத்தில் ஒரு விநாயகர், இந்த பக்கம் ஒரு முருகர், ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊரில் தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியாக இருப்பாங்க. அது இயேசுநாராக இருப்பான், தனியாக இருப்பார். நபிகளாக இருப்பான், தனியாக இருப்பாங்க. சில டைமில் ராமர் எப்பயாவது வருவார், தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனால் ஃபேமிலியோடு இருந்தால் தான் நம்ம ஊர் கடவுளையே மதிப்பான் போல இருக்கு. சிவனுக்கு அந்த நிலைமை. வித் ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போது நம்ம ஊரில் வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நம்மளை கொடுத்தாகணும்ல. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன். இப்போ திருவள்ளுவருக்கு இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். நான் இங்கே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும். அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோ பாலகிருஷ்ணனை டைரக்டர் சொல்கிறேன் நான், அவர் போய் ஏதோ ஒன்று காலை பிடிச்சி படம் பண்ணால் 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு. அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இதை மாதிரி கஷ்டம் வெளியில் எங்கேயும் இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில் போய் என்ன பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் உருப்படாதா, ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணாமல் 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணீங்கன்னு. இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில் பேசிட்டு போவான். எது நிச்சயம் தான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலைலாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும், பிறப்பில் எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டார் அவர். அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வச்சுனாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னார். ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சிருக்கீங்க. அதனால் மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாற்றியிருந்தாருன்னா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒன்று எங்கே புகழ்ந்து வேலையை பாருன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர். பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க துவத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது இருக்குல்லையா, இது பண்ணுவாங்களே தெரி அடிக்கிற தொழில், அதில் வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏலோல சிங்கன் காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மத ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றார். அப்போ அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் நீங்கள் எங்கேயே கேட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாட்டி பேச மாட்டுது. ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியால் குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வறுமையை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்கார் திருவள்ளுவர். நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போய் இங்கே ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு, ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம், குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க, இதை வாங்கிக்கனா, ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், நாங்கள் வந்து குரான்லாம் படிக்கிறது இல்லை, இது அவங்ககிட்ட வந்து பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்துக்கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகவத்கீதை தவிர நாங்கள் எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு
ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதுதான் திருக்குறள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்தில், இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும்போது நம்மளை 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில் இந்த சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னார். இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லா சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்கள தமிழர்கள் சிவன் அற்புதமாக சொன்னார். அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அந்த இயேசுனர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேலில். இந்தாண்ட பக்கம் இருக்கிற இந்த ஈரானில் இருக்கிறவங்க யார், நபீல் நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மளை அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதையும் அவன் கடைப்பிடிக்கிறான். அதனால் மதம் அபின் அப்படின்னு அன்றைக்கே அது என்ன பண்ணிட்டார்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில். நான் மறுபடியும் இப்போ சொல்கிறேன், திருவள்ளுவர் காலத்தில் சாராய கடைலாம் கிடையாது, கல் கடை தான் இருந்தது. இந்த கல் மரத்தில் இறக்குவாங்களே அது. அதனால கல் ஒன்று எழுதினார். இப்போ திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? சொல்லுங்கள், திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு 4-5 கட்சியை நாட்டை ஒட்டியே துவச்சிடுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்டில் மொத்தமே சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே, துவச்சிடுவார். இது திருவள்ளுவர் உள்ளே வரவே மாட்டார் இந்த ஊரில். நாம் எதோ விழா நடத்துகிறோம். உண்மையிலே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்கே இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டுவாடே, நீ ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடையை மூடிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் உயிரோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில். ஏன்னா அவர் கொள்கை இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கல் அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவார், திருவள்ளுவர் வந்தால் கல் கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடையை மூடுறான்னுவார். ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் தான் லட்சக்கணக்கான மரம் வச்சுருக்கிறான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல் கடையை திறப்பார், சாராய கடையை மூடுவார். ஏன்னா இது இல்லை, அப்போ அது இருந்துதான் இதையும் சேர்த்து பேசியிருப்பார். ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னென்னா, சாராய கடையை மூடினா தான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாமல் வெறுமனே திருவள்ளுவரை பேசுறது என்ன தெரியுங்களா? தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுகிற மாதிரி, அது வீட்டில் மறைமுகமாக கருசாத்திக்கிட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவர்களுக்கு இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்கள் கட்சியில் கூட சாராயம் சாப்பிட்றியா, நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு சாப்பிடு, சோத்துக்கு இல்லாமல் மாட்டேங்கிற நீங்கள் உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவனை சாராயம் சாப்பிடாம விட்டாக்கா சாராயம் நின்று போயிடும்ல. ஆனால் பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சாராயத்தில் அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரன் ஆகாது. அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம் தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே காலை வைக்க மாட்டார். இன்றைக்கி கிறிஸ்டின்ஸுன்னு இந்த இது இருக்கலாங்களே, வெள்ளைக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில் தூத்தியை மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊர் ஊராக சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான். அதனால் இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதில் நடித்தவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்தில் என்னென்னா, சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுகளை போட்டால் அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் போட்டிருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊரில் வாசிக்க போல தெரியுது இல்லையா? அப்படி அமைதியாக இருக்குது. அதே மாதிரி கொண்டு போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர், அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசினார், எங்கள் ஒரு கதாநாயகனான்னு வச்சுவார். பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம், அவங்க பறந்துடுவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாகிறவனை போய் திருவள்ளுவராக போட்டுனா ஒரு டான்ஸ் பாடா ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது எதிர்நீச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காலில் தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் பாரதிராஜா 14 வயதில் 8 லட்சத்தில் எடுத்தார். இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதிராஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவர் நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்கள்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே ஆள் பாதி ஆடை பாதி. நாம் எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல,
ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு தெரியுவாங்க. ஃப்ரேம் அவுட்டில் கடவுளேன்னு என்ன கூட உள்ள தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் இருக்கிறது என்னன்னா, பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சு தான் பல இடத்துல சொல்லுவேன். சுந்தரராஜன் இருக்காங்க, இவர் நல்லி சுந்தரராஜன் வச்சு தான் எனக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில். ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால் அப்படி பண்ணி விட்டோம். 2வது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணால் ஆளுக்கு ஒரு 5 தேட்டரை பொறுப்பெடுத்துங்க. இவன் வாசிக்க நடித்தா போதும், அது உன் ஊரில் நீ தான் ஓட்டணும். அதே போல் அதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணால் பிரித்து கொடுத்துடணும். வேறு இந்தப்பா இந்த தேட்டரில் சொந்த பந்தம், என் கல்யாணங்காட்சிக்கு என் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தன் தூங்கிடாமல் எழுதுவா. இந்த படத்தை நல்ல படமாக ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பார். 2வது சொல்கிறேன், அவர் போட்ட காசை எடுத்தால் தானே திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசில் எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து திருவள்ளுவர் எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பணம் திரும்பி கைக்கு வரணும். முதல் தான் வந்து மூலதனம். முதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பொருள் எல்லாருக்கு இவ்வளவுக்கு இல்லை. அதனால் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசராக இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்கள் எல்லாம் போய் உழைச்சி, சார் நாங்கள் ஊரை ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டு, நான் நடித்த படத்தை பாருங்கயா, சொந்த பந்தம்லாம் வாங்க, இல்லைன்னா என் சாதி விட்டு ஒன்று விளைக்கிறேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு சொல்கிறீங்களே சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சிங்கன்னா ட்ரெண்டு மாறும். ஓஹோ, நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால் திரும்ப கூட வந்து பேசும்பொழுதுலாம் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்குது, செய்யட்டும். இந்த படம் வெற்றி படமாக அமையணும். அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் வந்து அற்புதமான டீம். கேட்கும்போதே தமிழ் பேராக இருக்குது. எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கூப்பிட்றது இல்லை. இப்போ வர ரொம்ப கொடுத்து விட்டானுங்க. தமிழ் லேடிஸ்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்சப்படும். அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க. இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், அவையார் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தமிழ் உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யார் உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும். விட்டுட்டின்னா அந்த இடம் போகிற இன்னொருத்தர் தும்பிடுவான். வணக்கம், நன்றி. அடுத்ததாக உரை நிகழ்த்த வரவிருப்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, சமூகத்தின் நிதானமான சிந்தனையாளர். பாடசாலையிலிருந்து பாராளுமன்றம் வரை, சாதாரண பேச்சிலிருந்து போராட்டம் வரை, சமுதாயத்தின் ஒவ்வொரு அடித்தட்டுக்கும் உரிமை கேட்டு எழும் குரல், நீதி பேசும்போது கொந்தளிக்கின்ற குரல், சமத்துவத்தை சொல்வதற்காக எக்காலத்திலும் எழும் குரல். இந்த மேடையை அவர் குரலால் வளப்படுத்த செய்ய உரிமைக்காக உயிர் கொடுத்து போராடும் உண்மையான போராளி விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை திருக்குறள் படத்தினை வாழ்த்தி பேசுவதற்காக அழைக்கிறோம். இந்நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஐயா விஜி சந்தோஷம் அவர்களே, இத்திரைப்படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் பெருமதிப்பிற்குரிய ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இயக்குனர் திரு ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்களே, அண்ணன் வி சேகர் அவர்களே, திரு எட்வின் அவர்களே, திரு கலைச்சோழன் அவர்களே, தனலட்சுமி அவர்களே, பாடினி அவர்களே, குணா அவர்களே, மற்றும் பாலசுப்ரமணியன், ஜெய்சங்கர், உதயகுமார், கொட்டாச்சி உள்ளிட்ட இத்திரைப்படத்தில் பங்கேற்ற கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். அனைவருமே நேர நெருக்கடியில் நிற்கிறோம். நானும் இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு வெகு தூரம் திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக செல்ல வேண்டும். நம்முடைய ஐயா விஜி சந்தோஷம் அவர்களும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தோடு அமர்ந்திருக்கிறார். எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் மிக ஆழமாக நுட்பமாக பல்வேறு கருத்துக்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே 2 படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார். ஒரு படத்தின் பெயர் காமராஜ், இன்னொரு படத்தின் பெயர் காந்தி, வெல்கம் பேக் காந்தி என்று 2 மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்த பெருமைக்குரியவர். இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பெயர் சூட்டியிருக்கிறார். காமராஜ் காந்தி என்று பெயர் வைத்தவர் இந்த திரைப்படத்திற்கு திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கலாம். ஏன் அப்படி வைக்கவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன். இதற்கு திருக்குறள் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். திருவள்ளுவரை விடவும் அவர் முன்வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என அவர் முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த பார்வை பாராட்டுதலுக்குரியது. இந்த சிந்தனை போற்றுதலுக்குரியது. தனி நபரை முன்னிறுத்துவதை விட அவர் சொன்ன கருத்தியலை முன்னிறுத்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பார்வை. நம் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகள். ஆகவே அவர்களை முன்னிறுத்துவது இன்றைக்கும் தேவையானதாக இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர், வாழ்ந்தவர் திருவள்ளுவர். இதில் என்ன ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால், திருவள்ளுவர் என்கிற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரமில்லை. அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரமில்லை. அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரமில்லை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களே தவிர காமராஜரை போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல. காந்தியடிகளைப் போல இந்த தேதியில் பிறந்தார், இந்த தேதியில் வாழ்ந்தார், மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை. இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த சாதியாய் இருக்கக்கூடும், எந்த மதமாய் இருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருவள்ளுவர் மதச்சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை இயக்குனர் சேகர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். அதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டிய செய்தி, அதுதான் கருத்தியல். ஆகவேதான் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது. அது என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஆகவேதான் திருவள்ளுவர் என்று இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை, கருத்தியலை, கோட்பாட்டை
பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆயிரத்தி 812 ஆண்டுதான் முதலாக இது அச்சுக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர். அதற்கு முன்பு வரையில் இது அச்சில் வரவில்லை, ஓலைகளில் இருந்தது. ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த பிரபு எல்லிஸ் துரை, பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவருடைய முழு பெயர், அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர். பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர். அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று. அவர் திராவிடம் என்கிற சொல்லை முதலில் புழக்கத்திற்கு, வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கியவர். தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை வடித்தவர். அவருடைய தாத்தா கந்தப்பன். அவர்தான் தன் வீட்டில் பரணில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துரையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன. இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில். அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓட்டவிட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆனால் 1812 எல்லிஸ் அவர்களும் 1852 ஹென்றி ஹொய்சிங்டன் என்பவரும், அவர்களெல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள், ஆங்கிலேயர்கள். அவர்கள் தமிழை கற்று, தமிழை ஆய்ந்து, தமிழ் அறிஞர்களோடு உரையாடி, அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஹென்றி ஒய்சிங்டன் என்பவரும். அவருக்கு பிறகுதான், எல்லிஸுக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார். இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது, சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள்தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது, அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது. இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை. பௌத்தம், புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது. இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ்மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. உலகம் தழுவிய அளவில் வலிமை பெற்றிருக்கிறது. புதுமையை உள்வாங்கி இருக்கிறது. தமிழ்மொழிக்கு உள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி. பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன. தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல,
தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள். முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. புதுமை என்று சொல்லியிருந்தால் அது மிக பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது, அது புதுமை. கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால், செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி. செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள். செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம். செம்மையுற்ற ஒரு மொழி, எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி, அதனால் இது செம்மொழி. செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல. செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி. செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி. செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று வரும். ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் செம்மொழி. அதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல். எத்தனையோ படைப்புகள் தமிழிலே உண்டு, சங்க இலக்கியங்கள் உண்டு. 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. 11 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதிலே நாலடியார் ஒன்று, இன்னா 40, இனியவை 40 போன்ற நூல்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்று திருக்குறள். இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பல்வேறு கருத்தியலை கொண்டிருக்கிற, கோட்பாடுகளை கொண்டிருக்கிற, தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்ற பெருமுக்கிய நூல் திருக்குறள். அண்ணன் வி. சேகர் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மதம் சார்ந்த நூலாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்குரியவர்கள் மட்டும்தான் போற்றி இருப்பார்கள், போற்றி கொண்டிருப்பார்கள். பைபிள் கிறித்தவர்களுக்குரியது. அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார்கள். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்குரியது. இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள். அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குர்ஆனை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அனைத்து பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இஸ்லாமியர்களுக்கு. ஹீப்ரு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, அரபு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குர்ஆனை, அந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குர்ஆனுக்கு, பைபிளுக்கு. ஆனால் அப்படி எந்த மதத்தையும் சாராமல், ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள், ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருக்குறள் மட்டும்தான். அதற்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது, ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. இந்த நூலை எங்கள் மொழியில் மொழியாக்கம் செய்யுங்க, நாங்கள் இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, வலியுறுத்தம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் பல மொழிகளில், ஏராளமான மொழிகளுள் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கிற கண்டென்ட். அதுதான் முக்கியமானது. உள்ளே இருக்கிற கருத்து உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல். அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது. ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட், மதசார்பற்ற கருத்தியலை கொண்ட ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும்
என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை. நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை, நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லுகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மேலானது, உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில், தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனிதகுலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார், தலைப்பிட்டிருக்கிறார். இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார்.